صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد سلم على النبي المجيد نبي المجيد صل سلم على نبي المجيد نبي المجيد نبي المجيد نبي المجيد نبي المجيد نبي المجيد صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد وارض عن ابنه الحسين الشهيد قرة المصطفى درة زهراء درة زهراء قرة المصطفى درة زهراء درة زهراء درة زهراء درة زهراء درة زهراء درة زهراء قرة المصطفى درة زهراء بضحة للرسول أم الحسين بضعة للرسول أم الحسين صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد وارض عن ابنه الحسين الشهيد سرة المرتضى علي المعلى علي المعلى سرة المرتضى علي المعلى علي المعلى علي المعلى علي المعلى علي المعلى علي المعلى سرة المرتضى علي المعلى سر ياسين كنز فخر الحسين صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد وارض عن ابنه الحسين الشهيد رب صل على النبي وسلم على النبي وسلم رب صل على النبي وسلم نبي وسلم على النبي وسلم على النبي وسلم رب صل على النبي وسلم
وعلى العلي والإمام الحسين وعلى العلي والإمام الحسين وعلى العلي والإمام الحسين صل سلم على نبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد وارض عن ابنه الحسين الشهيد فتشبه حسن وجه رسول فتشبه حسن وجه رسول وجه رسول وجه رسول وجه رسول وجه رسول وجه رسول فتشبه حسن وجه رسول وحسين جسدا من حمثول وحسين جسدا من حمثول صل سلم على نبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد وارض عن ابنه الحسين الشهيد صل سلم على النبي المجيد وارض عن ابنه الحسين الشهيد وارض عن ابنه الحسين الشهيد. أنا المحمود وهذا محمد، أنا العلاء وهذا علي، وأنا الفاضل وهذه فاطمة، أنا المحسن وهذا الحسن، ومني الإحسان وهذا الحسين. أسماء العظام حجر قيمان الله جل جلاله அவனது அர்ஷுடைய ஃபௌகில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய அன்வார் தஜல்லியாத்தை கொண்டு அல்லாஹ் ஜொலிக்க வைத்திருக்கின்றான். நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் தந்த வஹி இந்த அஸ்மாஉல் இஸாமை ஹிஃப்ஸ் செய்வது. இந்த அஸ்மாஉல் இஸாமை ஹிஃப்ஸ் செய்வதை அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆதம் நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக இந்த அஸ்மாஉல் இஸாமை ஹிஃப்ஸ் செய்யும்படி ஹிஃப்ல்ங்கிறது உருவானது இந்த அஸ்மாஉல் இஸாம்ல இருந்து ஹிஃப்ல் உருவானது. ஹிஃப்ல்ங்கிறது முதல்ல அபுல் பஷர் கலீஃபத்துல்லாஹ் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஹ்ஃபல் ஹாதிஹில் அஸ்மா. அப்ப ஹிஃப்ல்ங்கிறது முதலாவது வஹி எப்படி அஸ்மாஉல் இஸாம் அது மாதிரி ஹிஃப்ல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ ஸ்டார்டிங் ஆகுது அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி ஹிஃப்ல் பண்றதுக்கு யாரு இருந்தா? நபிமார்கள் யாரும் இல்லை, அம்பியாக்கள் யாரும் இல்லை. மலக்களை பார்த்து அல்லாஹ் எதை ஹிஃப்ல் செய்யுங்கன்னு சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக ஹிஃப்ல் செய்யக்கூடிய அந்த சூரத்தை அல்லாஹ் எப்பொழுது உதயமாக்குறான், ஸ்டார்ட் பண்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான நூறு முத்தலகான வஜூத ரஹ்மதான ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸீனத்தே ஃபர்ஷ ஸமீன் ஜானிஷ அர்ஷ பரீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம வஜதவல்லம் இஸ்முல் ஆலம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் அஸ்மாஉல் இஸாம். இததான் முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அல்லாஹ்வுடைய கலீஃபாவான நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வஹி கொடுத்து இஹ்ஃபல் ஹாதிஹில் அஸ்மா. அப்ப ஹிஃப்ல் முதல்ல எது? அஹ்லுல் பைத் அத்ஹார் அஸ்மாஇ கிராம். ஹாஃபில் யாருன்னு சொல்லும்போது
ஹாஃபில பத்தி பேசும்போது ஷரஹுல் முஹத்தப்ல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் பேசுவாங்க. சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் தௌஹீத், குல் ஹுவல்லாஹு ஷரீஃப் யாருக்காவது பைஹாத்தா இருந்தா அவர் ஹாஃபில் தான் சொல்லுவாங்க இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ். மாஷாஅல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல்ல எதை கொண்டு ஹாஃபில் ஆக்குறான்? அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்முல் ஆலத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸ்மாவுல் இலாமை கொண்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்பு ஷரீஃப்ல அல்லாஹ் முதல் என்ன ஹிஃப்ல அல்லாஹ் இஸ்திகாமத் ஆக்குறான். மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் இந்த அஸ்மாவுல் இலாம் ஹாஃபிதாக இருக்க போகுது. மாஷாஅல்லாஹ். இந்த அஸ்மாவுல் இலாம் ஹாஃபிதாக இருக்க போகுது. அதனால அல்லாஹ் தபாரக வ தஆலா முதலாக அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன முதல்ல ஹிஃப்ல அல்லாஹ் கொடுக்கிறது இந்த அஸ்மாவுல் இலாம் தான். இந்த அஸ்மாவுல் இலாம் தான். மாஷாஅல்லாஹ். இஹ்ஃபல் ஹாதிஹில் அஸ்மா ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய நபியான அவனுடைய கலீஃபாவான அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ஜபஹத் ஷரீஃப்ல என்ன ஹாமிலாஜிக்கிட்டு இருந்த அபுல் பஷர் சஃபியுல்லாஹி நபியின ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அஸ்மாவுல் இலாம அல்லாஹ் ஹிஃப்ஸ் செய்ய சொன்ன காரணம் என்ன? ஆதமுடைய மொத்த சந்ததிகளையும் ஹலாக்காகாம எல்லாரையும் ஹாஃபில் ஆகக்கூடியது இந்த அஸ்மாவுல் இலாம் தான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதன் மூலமா நமக்கு என்ன செய்யறான்? ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி அதுக்கு அல்லாஹ் காட்டுறான். அதனாலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. மாஷாஅல்லாஹ். அஹ்லு பைத்தி அமானுல் லி உம்மத்தி, என்னுடைய அஹ்லு பைத்துகள் மாஷாஅல்லாஹ் உம்மத்துக்கு என்ன அம்னா இருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ். உம்மத்துக்கு அவர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. உம்மத்தை என்ன அழியாமல் காக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய தலாலத்தா இருக்கிறாங்க அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலிமாவுடைய தலீல், ஷானே உலுஹியத்துடைய தலீல், ஷானே இலாஹியத்துடைய தலீல், ஷானே இலாஹியத்துடைய தலீல் யார்? மாஷாஅல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுல் ஜலால் சர்வ காரியங்களையும் ரப்புல் ஆலமீன் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட நமக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன அவன் ஹபீபுல் ஆலத்துடைய நாலேஜ் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப் பாபரகாத் ஆலாவை கொண்டு அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் நமக்கு ரப்புல் ஆலமீன் தெளிவாக அல்லாஹ் விளக்கி கொடுக்கிறார். எந்த ஒரு விஷயம் என்ன இதுக்கு என்ன மானா, இதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி தஹய்யிராவி தாஜுபாவி ரிசாலத்துல் முஹம்மதியாவை ஈமான் கொண்ட ஒரு மூமின் என்ன நிக்கிறதுக்கு அவசியமே இல்லை, தேவையில்லை. மாஷா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொடுக்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களுக்குள்ள விசேஷமான அல்லாஹ்வுடைய பல நியாமத்துகள் இது ஒரு நியாமத்து. மாஷா மற்ற உம்மத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது. மற்ற உம்மத்துகளுக்கெல்லாம் இந்த அளவுக்கு விசாலமான விஷயங்கள் எல்லாம் குறிப்பா சொல்லப்பட என்ன நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி இந்த உலகத்துக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபியுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை
விக்ர் செய்யறதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். அல்லாஹ்வை ஃபிக்ர் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யல. அல்லாஹ் ஃபிக்ர் செய்யறதுக்கு, அல்லாஹ் விளங்குறதுக்கு, அல்லாஹ்வை விளங்குறதுக்கு, அறியறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யல. திக்ருல்லா அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான், ஃபிக்ருல்லா அல்லாஹ் தௌஃபீக் செய்யல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே ஃபிக்ர் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் வஜத வல்லம் ரிசாலத்துல் கரீம ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளான மூமின்களுக்கு மட்டும்தான், நமக்கு தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் வஜத வல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அலீம் ஷானை அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய சூரத்துல என்ன செய்யறான்? நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்பு ஷரீஃப்ல முதலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதமுடைய திரு உள்ளத்துல, ஆதமுடைய திரு கல்புல அல்லாஹ் பதித்த அஸ்மாக்கள் எது? முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். ஆதமுடைய திரு கல்பு ஷரீஃப்ல பதித்த முதல் அஸ்மாவுல்லா முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். மாஷா அல்லாஹ். இஹ்ஃபல் ஹாதிஹில் அஸ்மா. ஹிஃப்ல் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஹிஃப்ல் ஸ்டார்ட் ஆகுது. மாஷா. காரணம் என்ன? இந்த உம்மத்துக்கே ஹாஃபில் அவங்க தான். உம்மத்துக்கு ஹாஃபில் யாரு? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்கள் கல்புல உள்ள ஈமான களவாங்கிறதுக்காக, களவு செய்யறதுக்காக ஷைத்தான் என்ன பல ரூபத்துல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். மூமின்களுடைய கல்ப, மூமின்கள் கல்புல உள்ள ஈமான களவாங்கிறதுக்காக, திருடுறதுக்காக ஷைத்தான் பல ட்ரை பண்ணுவான், பல ரூபத்துல ட்ரை பண்ணுவான். அந்த நிலையில மூமின்களுக்கு வெற்றி எதுல இருக்குது? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நம்முடைய கல்புல இருந்து ஷைத்தான் களவாங்காம, திருடாம, கலிமாவோட ஈமான் நம்முடைய கல்புல இருக்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பு கவசம் எதுவா இருக்குது? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. மாஷா. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. மாஷா. ஆகையால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அஸ்மாலை நாங்க முடிக்கும் போது அனல் மஹமூத் வஹாதா முஹம்மது, அனல் ஆலா வஹாதா அலி, அனல் ஃபாத்திர் வஹாதி ஃபாத்திமா, அனல் முஹ்சின் வஹாதல் ஹசன், ومني الإحسان وهذا الحسين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடைய கலிமத்தான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்க ஈமான் கொண்ட மூமின்கள் கலிமாவுடைய முராதை, மக்சதை அடைவதற்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்த இஹ்சானாக இருக்கிறாங்க ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். வ மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன். மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன். ஹுசைன் யார்? மாஷா அல்லாஹ் இஹ்சான் இலாஹி. ஹுசைன் யாரு? அல்லாஹ்வுடைய இஹ்சான், அல்லாஹ் செய்யக்கூடிய பேருபகாரம், அல்லாஹ்விடம் இருந்து மின் தரஃபில்லா, மின் தரஃபில்லா, அல்லாஹ்வுடைய தரஃபில இருந்து வந்த இஹ்சான முத்லகா இருக்கிறாங்க. யாரு? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப இஹ்சான் மாஷா அல்லாஹ் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய தீனுக்கு மாஷா அல்லாஹ் ஹாஃபில் யார்? அப்போ ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தீனுக்கு ஹாஃபில் யார்? மாஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தீனுக்கு ஹாஃபில் யாரு?
சையதுனா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். அதன் காரணத்தினால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன், மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன், அல்லாஹ்விடம் இருந்து வந்த இஹ்சான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அல்முஸ் ஷரீஃப் எங்க இருக்குது பாரு. அல்லாஹ் மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன்ங்கறான். ரப்புல் ஆலமீன் மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன்ங்கறான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் மின்னி வ அன மின்ஹும்ங்கறாங்க. மாஷாஅல்லாஹ். ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீனும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ஸாத் குத்ஸியாவோடு நிஸ்பா செய்து மாஷாஅல்லாஹ் சந்தோஷமா வராப்ல. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியால இருந்து யா அப்தீன் யா ரப்பு என்ன அழைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி நபிமார்கள் எல்லாம் என்ன அல்லாஹ் தன்னை அப்தீன் அழைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. மாஷா என்னுடைய அடிமைன்னு அல்லாஹ் கூப்பிடணும் தன்னை. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓசுல் ஆலம் சையதுனா முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி நாயக மாஷாஅல்லாஹ் துஆல கேக்குவாங்க. அனல் அப்துல் முஃப்தகிர். அதுல ரொம்ப ஃபக்ர் பெருமை கொள்றாங்க ஓசுல் ஆலம். நாயனே நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய ஃபகீர் அப்படிங்கிறது. அனல் அப்துல் முஃப்தகிர். அப்ப அம்பியாக்களும் தன் ரப்பு தன்னை அபதீன அழைக்க மாட்டானான்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாஷா அபதீன தன்னை அல்லாஹ் அழைக்கணும், அபதீன தன்னை அல்லாஹ் அழைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. மாஷா இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, அல்லாஹ்வே மாஷா என்ன செய்யறான்? மின்னியல் இஹ்சான், அல்லாஹ் ஃபக்ர் அடையறான். மாஷா ஹுசைன் அல்லாஹ்வுடைய அப்து. மாஷா அல்லாஹ் முகர்ரபான் அப்து, முத்தஹரான் அப்து, முஸக்கவான் அப்து. மாஷா அல்லாஹ் முஅல்லவான் அப்து. அப்துல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ذات ஆலியான் மீது அல்லாஹ் தபாரக் வ தஆலா காட்டக்கூடிய மஹப்பத்தும் ஷஃபகத்துமா இருக்குது. மாஷாஅல்லாஹ். ஹுசைனுடைய சுஹபத்துல அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன खुशियावी அல்லாஹ் தௌகா வர. மாஷாஅல்லாஹ். ஹுசைனுடைய நிஸ்பத்துல யார் தௌகா வரா? அல்லாஹ் தௌகா வர. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹுல் குத்தூஸ், சுக துக்கம் அற்றவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு என்ன சுக துக்கம் தர அவுசாஃப்களை விட்டு அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். யாரோ சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வே சொல்றான். மாஷாஅல்லாஹ். வ மின்னியல் இஹ்சான் வ மின்னியல் இஹ்சான் வ ஹாதல் ஹுசைன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸாத் குத்ஸுல் ஆலியாவோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நிஸ்பத்தை அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறான்? அல்லாஹ் ஃபக்ர் அடையறான். மாஷா அல்லாஹ் அந்த ஃபக்ரா பார்க்கறான். மாஷா அல்லாஹ் வஹுவல் அலியுல் அலீம். அலியுல் அலீமான அல்லாஹ் ஃபக்ரா பார்க்கறான். அப்ப ஹுசைனுடைய மர்தபா எங்க இருக்கு? மாஷா மின்னியல் இஹ்சான் சொல்லி என்ன ஃபக்ர் அடையறது யாரு? ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா, அல்லாஹ் தபாரக் வ தஆலா, சுப்ஹுல் குத்தூஸான ரப்புல் ஆலமீன். சுப்ஹுல் குத்தூஸான ரப்புல் ஆலமீன் அவன் ஃபக்ர் கொள்றான். அவன் ஃபக்ர் கொள்றான். மாஷா மின்னியல் இஹ்சான் ஹாதல் ஹுசைன்.
மின்னியல் இஹ்சான் ஹாதல் ஹுசைன், என்னில் நின்றுமான இஹ்சான் ஹுசைன் மாஷா அல்லாஹ். மின்னியல் இஹ்சான், யாரில் நின்றுமான இஹ்சான் ஹுசைன்? இலாஹுல் ஆலமீன் ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜலாலாத், அல்லாஹு ஜல்ல ஜலாலாவுடைய இஹ்சான் ஹுசைன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய இஹ்சான் ஹுசைன், அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய இஹ்சான் ஹுசைன். மாமானா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இஹ்சான் ஹுசைன் என்ன பொருள்? அதுக்கு அல்லாஹ்வுடைய தீனை ஹலாக்காக்குவதற்காக யாரு எழுந்தாலும் அவ்வாறு எழும்புவனை அழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இஹ்சான் யார்? மாஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மின்னியல் இஹ்சான் ஹாதல் ஹுசைன், மின்னியல் இஹ்சான் ஹாதல் ஹுசைன். சொல்றது புரியுதா? மனசிலாவுதா? மின்னியல் இஹ்சான் ஹாதல் ஹுசைன். ஜாத ஹுசைனியாவுடைய மர்தபத்துல் ஆலா என்ன என்பதை அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு மஃபூமாத்தி கொடுக்கிறான். ஹுசைன் யார்? மாஷா அல்லாஹ் உலகத்துல எல்லாரையும் மாதிரி பிறந்தவங்க அல்ல ஹுசைன். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன பிறக்க வச்சது? உலகத்துல எல்லா பிள்ளையும் பிறந்த மாதிரி உள்ள அமைப்பு அல்ல. காரணம் என்ன? ஹுசைன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எந்த தீனை இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் சொல்லி அல்லாஹ் டிக்ளேர் பண்ணானோ அந்த தீனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் அத்தா செய்யப்பட்ட வழங்கப்பட்ட இஹ்சானாக இருக்கிறாங்க ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹுசைன் யாருக்கு இஹ்சான்? தீனுக்கு இஹ்சான், தீனுக்கு இஹ்சான். ஹுசைன் யாருக்கு இஹ்சான்? தீனுக்கு இஹ்சான், தீனுக்கு இஹ்சான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மஷியத்தை இலாஹியாவுல என்ன அல்லாஹ் இராதா செய்ற அல்லாஹ்க்கு தெரியும்ல. யாரை கொண்டு அவன் தீனுக்கு இஹ்சான் செய்யணும் சொல்லி அல்லாஹ்க்கு தெரியுமா சார்? ஆகையால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன அல்லாஹ்வோட தீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் வரைக்கும் அல்லாஹ்வோட தீனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வோட தீன் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வோட தீன் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இஹ்சான் யார்? மாஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஐடியாலஜி, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஐடியாலஜி ஹத்தல் கியாமத் வரையிலையும் இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் சுபூத் ஆக்குறதுக்கு, இஸ்பாத் செய்யறதுக்கு, இஸ்திகாமத் ஆக்குவதற்கு, நிலைநாட்டுவதற்கு ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா லா இலாஹ இல்லல்லாஹ் ஐடியாலஜி இந்த துனியாவுல அல்லாஹ் தபாரக் வ தஆலா இஸ்திகாமத் ஆக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய இஹ்சான் யார்? மாஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீன் உடைய ஹதரத் ஷரீஃப்ல இருந்தும் இஹ்சானா இருக்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம்ல இருந்து இஹ்சானா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் மின்னியல் இஹ்சான்ங்கறான். ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னியல் ஹுசைன்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து ஸாத் ஆலியாவோட ஸாத் குதுஸுல் அதீமோடு ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீனும் நிஸ்பத் வச்சு खुशिயாகும்போது மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் கலிமத்துல் ஹக் ஈமான் கொண்ட மூமின் எப்படி ஹுசைனோட நிஸ்பத் இல்லாம வாழ முடியும்? மாஷா அல்லாஹ் நல்ல என்ன செய்யணும்? ரொம்ப ஃபிக்ர் செய்யணும். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு தரக்கூடிய பெரிய நியாமத் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சுல்தான் அவுலியா ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீபுல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப்ல ஹாஜா நாயகத்துடைய நூறானி தவஜ்ஜுஹுல இருந்து மாஷா அல்லாஹ், ஹாஜா மொயினுத்தீனுடைய நூறானி தவஜ்ஜுஹுல இருந்து மாஷா அல்லாஹ் மர்தபத் ஹுசைனியாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் மாலூமாக்குவதற்கு மஃபூமாக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யலாம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யலாம். ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நசீஹத் ஷரீஃப். மாஷா அல்லாஹ், நான் பேசுறது யாருடைய பயானாத்? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய பயானாத். மாஷா, இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய பயானாத்தை இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய குலாம் மாஷா நகல் செய்யறோம். மாஷா, இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய பயானாத்தை இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாத் மாஷா நகல் செய்யறோம். மாஷா, வாயில் யாரு? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வாது செய்யறாங்க, அவர்கள் பயான் செய்யறாங்க. ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆயத் ஷரீஃபோட தஸ்ரீஹாத் ஷரீஃப். மாஷா, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆலத்துக்கெல்லாம் எப்படி காட்டி தரான்? ஆலத்துக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி காட்டி தரான்? இமாம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அலீமு ஷான் அலுமத்துல் அக்பர் என்னன்னு சொல்லி நம்ம மாலூமாக்காத காரணத்தால தான் என்ன, நம்மில் பலருக்கும் அஹ்லு பைத் அத்ஹாரை பத்தி எதுவுமே தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க, சொர்க்கலோகத்தை பார்த்து நரகலோகம் பேசியதாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க, சொர்க்கலோகத்தை பார்த்து நரகம் பேசியதாம். நரகம் பேசினா சொர்க்கத்தை பார்த்து, ஏய் சொர்க்கமே, உன்னை விட பெரிய உன்கிட்ட இருக்கிற ஆட்களை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்கிட்ட இருக்குது தெரியுமா? யாரு? நரகம். என்கிட்ட யாரெல்லாம் தெரியுமா இருக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையே நெருப்பு குண்டத்துல போட்ட நம்ரூத் என்கிட்ட இருக்கிறான். யாரு? நரகம் பேசுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க நமக்கு. அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிடிச்ச தீக்குண்டத்துல போட்ட நம்ரூத் என்கிட்ட இருக்கிறான். மூசா நம்பிட்ட என்ன அன ரப்புக்கும் சொல்லி சொன்ன ஃபிரௌன் என்கிட்ட இருக்கிறான். ஃபிரௌன் என்கிட்ட இருக்கிறான், ஷத்தாத் இருக்கிறான், காரூன் இருக்கிறான். தாஜுல் அம்பியார் முர்சலின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த அபூ ஜஹல் இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஜாபிரான ஹுக்குமத் பண்ண ஆட்களை எல்லாம் நான் வச்சுக்கிறேன். பாத்தியா, ஒன்ட்ட யார் இருக்கிற? ஒன்ட்ட யார் இருக்கிற? யார் பேசுறா? நரகம் சொர்க்கத்தில் பேசுறது நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ், நரகம் அது சொல்றது சரிதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலை எதிர்த்த மூதேவி யாரு? லஅனத்துல்லாஹி அலைஹி நம்ரூத். ஃபிரௌன் கலீமுல்லாவை எதிர்த்த கொடியவன். புரிஞ்சா? ஷைத்தானுடைய மஷாயிஹ்மார்கள் பூரா அதுக்கு இருக்குது. சில்சிலாவே இப்லீசியாவில் என்ன உள்ள மஷாயிஹ்மார்கள் பூரா எல்லாம் நரகத்திட்ட இருக்குது. அதை கொண்டு அது பெருமை பேசுது சொர்க்கத்திட்ட. சொர்க்க மாஷால ரப்புல் ஆலமீன் ஆளுச்சான். மடப்படி சொல்ற ஹதீஸ் ஷரீஃப் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாயை மிருந்தருள் செய்றாங்க. சொர்க்கம் சொர்க்கம் அல்லாஹ் இடத்துல அனுபவிச்சான் ரப்புல் ஆலமீன். யா அல்லாஹ், நரகம் சொல்றதுன்னா உண்மைதானே? அல்லாஹ் உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உன் மீது வச்சிருக்கிற அன்பு காதலை பார்த்து மலக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இஸ்மாயில் நபியுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தபீஹ் செய்ற விஷயத்தில் மலக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேர்ல வச்சிருந்த அந்த காதலை பார்த்து மூசா நபிக்கு நீ கொடுத்த தஜல்லியை பார்த்து மலக்கெல்லாம் தாஜுபானாங்க. அப்படி உள்ள உன்னுடைய ரசூல்மார்களெல்லாம் எதிர்த்த பாவிகளெல்லாம் வச்சுக்கிட்டு அது பெருமடிக்கிறதுல உண்மை இருக்குதுல அல்லான்னு சொல்லி சொர்க்கம் அல்லாட்ட அளவுச்சான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு சொன்னானா, சொர்க்கமே நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, நீ ஒன்றும் ஹுசனாவாத, உனக்கு ஹம்மு கமல வேணாம். காரணம் என்னுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தவ செல்வங்களான ஹசனைன் கரீமைன நான் உனக்கு தருவேன் மாஷா அல்லாஹ். ஹசனையும் ஹுசைனை கொண்டு மாஷா அல்லாஹ் நீ ஃபக்ர் அடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும் ஜன்னத்துக்கு ஃபக்ரா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஜன்னத்துக்கு மாஷா அல்லாஹ் ஃபக்ரைன் ஷரீஃபைன் ஹசனைன் கரீமைன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். ஜன்னத்துடைய ஃபக்ரைன் ஷரீஃபைன் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால ஏன் சொல்லி தராங்க பாய்? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆலா மகாம் என்ன, மர்தபத்துல் ஆலா என்னங்கறத நாம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரஃபகர மதுவாலம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்தருள் செய்றாங்க. மாஷா ஜன்னத்துக்கு ஃபக்ரைன் ஷரீஃபைனா இருக்கிறாங்க, ஹசனைன் கரீமைன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். ஜன்னத்துக்கே ஃபக்ர் மாஷா அல்லாஹ். எல்லா சஹாபாக்களும் ஜன்னதி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜன்னத்துக்கு ஃபக்ர் மாஷா அல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஃபக்ர் மாஷா அல்லாஹ். சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபித் தார் ஆமீன். அத்தனை சஹாபாக்களும் ஜன்னதி ஜன்னதி, அவர்கள் ஜன்னத்தை கொண்டு அவர்கள் ஃபக்ர் பெறுறாங்க மாஷா அல்லாஹ். ஜன்னத்தை கொண்டு சஹாபாக்களுக்கு ஃபக்ர் உண்டாது மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமைனை கொண்டு ஜன்னத்துக்கு ஃபக்ர் உண்டாது. ஹசனைன் கரீமைனை கொண்டு ஜன்னத்துக்கு ஃபக்ர் உண்டாது மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான கபத ரசூலுல்லாஹ் பிதுஅத் முஹம்மதி शजनत मोहम्मदी फातिमतुल बतूल अलैहिस्सलातु वस्सलाम, नफ्स मोहम्मदी अली अलैहिस्सलातु वस्सलाम. தெய்வீக திவ்ய திரு செல்வங்களான அமீருல் மோமினீன் खलीफत रसूलुल्लाह இமாமுல் அக்பர் सैयदना इमाम हसन मुजतबा अलैहिस्सलातु वस्सलाम, सुल्तानुश शुहदा मुजतबा करबला इमाम अली मकाम इब्न रसूलुल्लाह सैयदना हुसैन अलैहिस्सलातु वस्सलाम अज़ीम शान अल्लाह நம்ம காட்டி தரா மின்னியல் இஹ்சான் ஹாதல் ஹுசைன். ஹுசைன் யாருடைய இஹ்சான்? அல்லாஹ்வுடைய இஹ்சான் மாஷா அல்லாஹ். இஹ்சான் மாமானா அல்லாஹ்வுடைய பேருதவி, அல்லாஹ்வுடைய பேருபகாரம், அல்லாஹ்வுடைய பெருங்கருணை, அல்லாஹ்வுடைய பெருங்கருணை. அல்லாஹ்வுடைய பெருங்கருணை யாருக்கு வரும்? அல்லாஹ்வுடைய பெருங்கருணை யாருக்கு உண்டாகும்? யாருக்கு உண்டாகும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை பெற்ற நல்ல அடியார்களுக்கு அல்லவா உண்டாகும். அல்லாஹ்வுடைய இஹ்சான் யாருக்கு உண்டாகும்? முஃமின்களுக்கு உண்டாகும். யாருக்கு உண்டாகும்? முஃமின்களுக்கு உண்டாகும். விளங்குதா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய தீனான தீனுல்லாஹ்வுக்கு ஷரியத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் ஹுசைனை அவருடைய இஹ்சான் ஆக்கி இருக்கிறான். ஹுசைனை அல்லாஹ் அவருடைய இஹ்சான் ஆக்கி இருக்கிறான். மின்னியல் இஹ்சான் வஹாதல் ஹுசைன், மின்னியல் இஹ்சான் வஹாதல் ஹுசைன். அதன் காரணத்தினால்தான் இமாம் அலி மகாம்
கர்பலா ஷரீஃப்ல இருக்கும்போது யௌமுல் ஆஷுருடைய லைலத்துல் ஷரீஃப்ல அரிஷ் முபாரக்காவுக்கு வெளியில அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த மாணிக்கங்கள், அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த மாணிக்கங்கள்